அத்தை நேற்று நீங்கள் கோயிலுக்கு போயிருந்தீங்களே, நான் கிச்சனில் சமையல் வேலை பார்த்துருந்தேனா, அப்போ திடீர்னு மயக்கம் வந்துச்சுதா, கீழே விழுந்துட்டேன். உங்கள் பையன் தான் என்னை தூக்கி விட்டாரு. அப்படியே நான் வேலை செஞ்சா திடீர்னு மயக்கம் மட்டும் விழுந்துட்டா நீ? ரொம்ப வேத்துருச்சாத்தா, மயக்கம் வந்துருச்சுதா, அதான் தா. எவ்வளோ பெரிய பொம்பளை நீ மயக்கம் மட்டும் கீழே விழுந்தினா அவன் தூக்குவான்? பின்னாடிக்குன்னா தலையில் அடிபட்டுச்சுன்னா யார் உன்னை பார்க்கறது? சரி நீ போய் ரெஸ்ட் எடு, நான் வேலையை பார்த்துக்கிறேன். அம்மா, திடீர்னு எனக்கு மயக்கம் வந்துருச்சுன்னு மயக்கம் மட்டும் விழுந்துட்டேம்மா. எங்கள் வீட்டுக்காரர் தாம்மா என்னை தூக்கி விட்டாரு. அதுக்கு எங்கள் மாமியார் என்னை பொலன்னு திட்டிக்கிட்டே இருக்குமா. என் பையனுக்கு ஏன் இப்படி வேலை வைக்கிற, அவன் எப்படி அவனை தூக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்குமா. ஏன் உங்கள் வீட்டுக்காரர் தானே தூக்கி விடணும், அதுக்கே உங்கள் மாமியார் இவ்வளோ பொலன்னு வார்த்தையை கொட்டுது? வீடு கவலைப்படாத, நான் நேரில் வந்து பேசிக்கிறேன். என் போல கீழே விழுந்ததுக்கு என் மருமகன் தானே தூக்கி விடணும், அதுக்கே அந்தம்மா ஓவரா கத்திட்டு இருக்கு. வந்துடுறேன், வீட்டில் போய் நாளைக்கு இதுக்கு 1 2 அந்த அம்மா பார்த்து பேசணும், அப்போ தான் சரிப்பட்டு வரும். நீ எப்படி வந்த? நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போதே நான் வந்துட்டேன் தா. ஆமாம், நான் பேசியது தான் நீ கவனிச்சியாடி? நான் எதுவும் கவனிக்கலத்த. என் மாமியார் உருட்டி கிளவி நீ பேசுனது எல்லாத்தையும் நான் கவனிச்சிட்டே தான் இருந்தேன். இரு உனக்கு பாயசம் வச்சு தரேன், அப்போ தான் சரிப்பட்டு வரும். என்னடி ஆச்சு உனக்கு? ஏண்டி இன்னைக்கு பாயசம் வைக்கலாம் நீ தேத்தா, அதான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் தா. அப்படியாடி? எனக்கு பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு 2 டம்ளர் பால் பாயசம் மட்டும் கொடுத்துடி, அது போதும் எனக்கு மதியான சாப்பாடுக்கு. உனக்கு என்ன பால் பாயசமா வேணும்? பால் பாயசம் வச்சு தரேன். நல்லா குடிச்சிட்டு நல்லா உறங்கிடு அப்படியே ஒரேடியா.